தேவனுக்கு விரோதமாய் ஓடிய மனுஷன் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் சென்று விட்டார். ஆபத்தான சூழ்நிலையை அடைந்த மாத்திரத்தில் அவர் செய்தது என்ன என்றால் தேவனை நோக்கி ஓடினார். தேவனுக்கு விரோதமாய் ஓடிய மனுஷன் இப்பொழுது யாரை நோக்கி ஓடுகிறார்? தன்னுடைய ஆபத்திலிருந்து வெளியே வருவதற்கு தேவனை நோக்கி ஓடுகிறார். எங்க? மீன் வயிற்றிலிருந்து முழங்காலில் நின்று தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், ஆலயத்திற்கு வருகிறோம், எவ்வளவு நேரம் முழங்காலில் நிற்கிறோம். இந்த மனுஷன் எப்படி ஜெபம் பண்ணாருன்னு தெரியல. மீன் வயிற்றில் இந்த மீன் ஒரே இடத்துல மீந்தி கொண்டும் இல்லை, அது வேகமாய் பிரயாணம் செய்கிறது. அது வேகமாய் பிரயாணம் செய்கிறது. இந்த பிரயாணத்துல மீன் வயிற்றிலிருந்து அவர் ஜெபம் பண்ணணும். கற்பனை செஞ்சிருக்கீங்களா? மீன் வயிற்றில் எப்படி இருக்கும்? சீரியல் செட்டு, நல்ல ஒரு ஃபோக்கஸ் லைட்டு, நல்ல ஒரு ஃபேனு, குஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருட்டான சூழ்நிலைகள், எவ்வளவு நாற்றம் உள்ள இருந்துச்சுன்னு தெரியல, எவ்வளவு கழிவுகள் அவரை சுற்றி இருந்துச்சுன்னு தெரியல, ஒவ்வொரு ஆர்கன்ஸும் அவரை எப்படி இடிச்சுன்னு தெரியல. ஆனாலும் தேவனை நோக்கி என்ன செய்தார்? ஜெபித்தார். இன்னைக்கு நமக்கு முழங்கால் படியிட முடியலையே. 30 வயசு 40 வயசு ஆன பிற்பாடு என்ன செய்யறோம்? முழங்கால் படியில முடியல பாஸ்டர், அதனாலதான் முட்டி போட முடியாதனாலதான் உட்காந்துருக்கேன். பாஸ்டர் கிட்ட சொல்லி நல்ல ஒரு பலகை போடணும், பலகைக்கு மேல ஒரு குஷன் போடணும், குஷன் போட்ட பிற்பாடு அப்ப முழங்கால் படிடுவோம். அது எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் அந்த குஷனுக்கு மேல முழங்கால் படிடுவோம். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுவோம்? திரும்பி உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த மனிதன் தேவனை நோக்கி மன்றாடுகிறார் ஆபத்தான சூழ்நிலையில்.